என் பெயர் முனைவர் ஆ. நிர்மலகுமாரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், சிறுதானிய மகத்துவ மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அத்தியந்தல், திருவண்ணாமலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பயிர் வந்து சாமை. சாமைங்கிற பயிர் மிக முக்கியமான சிறுதானிய பயிர். இந்த பயிரில் வந்து இப்போ நம்ம சமீபத்தில் 2019 வந்து அத்தியந்தல் 1 அப்படிங்கிற ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறோம். என்ன விதை அளவு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கிலோ விதை இருந்தால் போதும். நீங்கள் 4 கிலோ கூட ஒரு 15லேருந்து 20 கிலோ மணலோ நல்லா சலிச்சு எடுத்த குப்பையோ கலந்துட்டு நீங்கள் வந்து தூவி விடலாம் அல்லது வரிசை விதைப்பு செய்யலாம். நம்ம வரிசை விதைப்பு செய்தோம் அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ வந்து பயிர் எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பயிர் எண்ணிக்கை இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு பயிர் எண்ணிக்கை வந்து சரியான வகையில் இருக்கும், நமக்கு விளைச்சலும் அதிகம் கிடைக்கும். இதோட வயது 85லேருந்து 90 நாளைக்குள்ள இந்த பயிர் வந்து விளைச்சலுக்கு வந்துடும். உங்களுக்கே தெரியும், 85லேருந்து 90 நாளைக்குள்ள ஒரு பயிர் வந்து அறுவடைக்கு வந்துருச்சுன்னா இதோட நீர் தேவை மிக மிக குறைவு. நம்ம இதுக்கு வந்து இறவை பாசனமாக நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்தெந்த பகுதியில் பருவமழை கிடைக்குதோ அதற்கு ஏற்றபடி வடகிழக்கு பருவமழையோ தென்மேற்கு பருவமழையோ அதுக்கேற்ப நம்ம வந்து ஆடிப்பட்டத்திலேயோ புரட்டாசி பட்டத்திலேயோ நம்ம இந்த பயிர் செய்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கட்ட வேண்டியது கிடையாது. பருவமழையை வச்சே இந்த பயிர்கள் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். பொதுவாகவே வந்து வறட்சியையும் வெப்பத்தையும் இந்த சாமை பயிர் வந்து தாங்கக்கூடியது. ஆனால் தண்ணி தேங்கி நின்னா கொஞ்சம் சிரமம். அப்போ நம்ம இந்த பயிர் வைக்கிற சமயத்தில் வந்து நல்ல வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்திடணும். மழையே பெஞ்சா கூட அதிக மழை பெஞ்சா தண்ணியை வடிச்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கணும். செம்மண் இருமண் கலந்த பூமியில் வந்து சாமை பயிர் நல்லா வளரும். சாமை பயிரில் வந்து என்ன அளவு விளைச்சல் கிடைக்கும், அத்தியந்தல் 1 வந்து என்ன அளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 700 கிலோலேருந்து 900 கிலோ வரைக்கும் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாமை பாருங்க, இப்போ இந்த பயிர் வந்து கதிர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு, நல்ல அடர்த்தியா இருக்கு இல்லைங்களா? இப்போ இங்க பாருங்க, கதிர் வந்து நல்ல அடர்த்தியா இருக்கு. ஆனாலும் கூட இதோட சாமை பயிரோட தன்மையே மணிகள் வந்து ரொம்ப சிறியதா இருக்கும். அதனால நமக்கு விளைச்சல் வந்து ஒரு 700லேருந்து 900 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நமக்கு கிடைக்கும். இந்த சாமையில வந்து இப்போ நீங்க பாக்குறீங்க, இது எல்லாமே கதிர் வந்து ஒரே சமயத்துல நமக்கு அறுவடைக்கு வரும். இந்த தண்டு வந்து அறுவடை சமயத்தில் கூட சாயாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு அறுவடைக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த தண்டு வந்து சாயாமல் இருக்குது. சாயாமல் இருந்ததுன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து எந்திரத்தை கொண்டு நம்ம அறுவடை பண்ணிக்க முடியும். அப்போது இந்த தானியம், சத்தான தானியம் வந்து நமக்கு வந்து முக்கியமானதாக இருக்குது. இந்த சத்தான வைக்கோல் வந்து கால்நடைகளுக்கு உகந்த தீவனமாக இருக்குது. இது போக முக்கியமான விஷயம் வந்து நமக்கு இந்த சிறுதானிய பயிரில் பார்த்தீங்கன்னா வேறு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் வேறு தானேன்னு நம்ம ஓட்டி விட்டுட்டு அதை வந்து எரிச்சிடக்கூடாது, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேரில் வந்து உயிர் வேதிப்பொருட்கள் வெளியில் வரும். அந்த வேரில் இருந்து கசிஞ்சு இந்த பயிரோட வளர்ச்சி இருக்கக்கூடிய முழு காலமும் அந்த உயிர் வேதியியல் பொருட்கள் வந்து கசிந்து கொண்டே இருக்கும். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இந்த வேதிப்பொருட்கள்னால கவரப்பட்டு நம்ம வேறுகிட்ட வர்றதுனால தான் அதிகமான சத்துக்களை வந்து மண்ணில் இருந்து இந்த பயிர் எடுத்துக்கொள்ளும். அடுத்து மண்ணும் வளமிக்கதா இருக்கும். அப்போ மண் வளமிக்கதா இருக்க இதோட வேர்கள் ரொம்ப முக்கியம். பரவலான சல்லி வேர் வந்து நமக்கு இருக்கும். மண் அரிப்பையும் இவை வந்து தடுக்கும். நம்ம அறுவடைக்கு பிறகு இந்த வேர்களை வந்து மண்ணிலேயே மக்க விட்டுறணும். அப்படின்னா தான் மண் வந்து மேலும் மேலும் வளமிக்கதா இருக்கும். உங்களுக்கு விதையோ அல்லது இந்த பயிர் எப்படி செய்யணுங்கிற தகவலோ வேணும் அப்படின்னா பேராசிரியர் மற்றும் தலைவர், சிறுதானிய மகத்துவ மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அத்தியந்தல், திருவண்ணாமலை.